வணக்கம். இந்த வீடியோல வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ் இந்த டாபிக்ல ஒரு அசைன்மெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். இந்த அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த டாபிக் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதோட வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. உங்களை ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு நிறைய பாராட்டணும். எங்க டீம் ரொம்ப சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. இன்னும் நிறைய அசைன்மெண்ட்ஸை முடிச்சு இந்த நல்ல வேலையை தொடர்ந்து செய்யுங்க. உங்கள சில பேர் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, உங்க அசைன்மெண்ட்ஸை சப்மிட் பண்ண முடியல, கோட்ல மிஸ்டேக்ஸ் காட்டுது, அவுட்புட் வர மாட்டேங்குது அப்படின்னு. நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, கோட்ல மிஸ்டேக்ஸ் இருந்தா பரவாயில்ல, மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் உங்க அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுங்க. நாங்க அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி அதை திருத்தி உங்களுக்கு அதை எப்படி திருத்தணும்னு சில டிப்ஸும் சொல்லி தருவோம். இதனால அடுத்த தடவையில இருந்து உங்களுக்கே அதை எப்படி திருத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஸோ மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அசைன்மெண்ட்ஸ் நீங்க எப்படி முடிக்கிறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரலனாலும் எப்படி முடிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க, நிறைய கத்துக்கலாம். இப்ப இந்த அசைன்மெண்ட்ஸ்க்கு சின்ன கட்டுரை எழுத போறோம். வேரியபிள்ஸ் அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு தான் எழுத போறோம். ஒரு எக்ஸாம்பிள், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்னை பத்தின ஒரு பேராகிராஃப் ஆல்ரெடி எழுதியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இப்ப என்னோட இன்ட்ரோடக்ஷனை திரும்ப நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஆனா இந்த வாட்டி நான் வேரியபிள்ஸை யூஸ் பண்ண போறேன். வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம். 4 வேரியபிள்ஸை கிரியேட் பண்ண போறேன். அது என்னன்னா நேம், ஹாபி, ஜாப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு அனி. ஓகே, சிங்கிள் கோட்ஸ்ல எழுதியிருக்கேன், பிளே பேஸ்கெட் பால். ஜாப் வந்து ப்ராடக்ட் டைரக்டர். எக்ஸ்பீரியன்ஸ் 16 வித்தவுட் கோட்ஸ், நம்பர் இல்லையா? ஸோ இந்த வேரியபிள்ஸ் எழுதியாச்சு. அடுத்து இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இதை பிரிண்ட் பண்ண பிரிண்ட் மை நேம் இஸ் ஆனி வர இடத்துல ஸ்லாஷ் %s. So I love to play basketball in my free time. I am product director and I love my job. Print I have 16 years of work experience. So நான் இங்க %s போட்டிருக்கேன். போன வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த இடங்கள்ல %s போட்டு நம்ம வேல்யூ எங்கெல்லாம் பிரிண்ட் ஆகணுமோ அந்த இடத்துல போட்டிருக்கேன். அண்ட் பிராக்கெட்டுக்குள்ள வேரியபிளும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? %s நம்பர் இருக்கிற இடத்துல %d. ஃபைலை சேவ் பண்ணி ரன் பண்றேன். பாத்தீங்களா, நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதுல வேல்யூஸ், இந்த வேரியபிள்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் அது பிரிண்ட் ஆகிருக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. இப்போ உங்க அசைன்மெண்ட்டுக்கு நீங்க 4 வேரியபிள் கிரியேட் பண்ண போறீங்க. நேம், ஏஜ், ஹாபி, சப்ஜெக்ட், பெயர், வயது, பொழுதுபோக்கு, ஃபேவரட் சப்ஜெக்ட். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நீங்க பிரிண்ட் பண்ணணும். மை நேம் இஸ் blank. I am blank years old. I like to blank. ஸோ உங்களுக்கு என்ன ஹாபிஸ் பிடிக்கும், காயின் கலெக்ட் பண்றது, மியூசிக், என்ன பிடிக்குதோ அதில் போட்டுக்கலாம். அண்ட் blank is my favorite subject. மேத்ஸ், இங்கிலீஷ், தமிழ், எனிதிங், எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சப்ஜெக்ட். சரிங்களா? அடுத்து நான் இப்ப இங்க கோடிட்ட இடங்கள், அதாவது கோடு இருக்கு இல்லையா, அதுல தான் நம்ம வேரியபிள்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, புக்ஸ்ல எல்லாம் வந்து கோடிட்ட இடம் இருக்கும், அதுக்கு சரியான விடையை வந்து நிரப்புவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஆனா இப்ப நம்ம வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறோம், கோடு எழுதுறோம். சரிங்களா? எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ கோடை எழுதி அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுங்க. எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னு தெரியலன்னா எப்படி அசைன்மெண்ட் அனுப்புறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் இருக்கு, அதை பார்த்து அனுப்புங்க. புது டாபிக்கோட அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.